யூ நீட் நாட் ஸ்டே வித்தவுட் சாய். சி வாட் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் சாமி சாய் பஜன்ஸ் கொடுக்குறதுனா, இதெல்லாம் உங்கள் உள்ள அது இருக்குடா, அதுவும் பொடிக்கிண்டே போடுவா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் பார்த்துட்டு தான் சுவாமி போவார். தட் இஸ் ப்ரைம் மோஸ்ட் ஃபார் சுவாமி. சுவாமி சொல்லறச்சே நான் ஊன்னு சொல்லிடுறேன், ஆமான்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னு கூட உள்ளே பாருங்க. உள்ளே பார்த்தா சுவாமி பக்கத்துலேயே இருக்கார். சுவாமி சொன்னார், பிகாஸ் தே ஆர் good at heart. Oh wow brothers, superb, too good, you are going to blast off tomorrow. அந்த கதையில் சுவாமியோட ஒரு ஸ்டூடெண்ட்டு ஹாலிடேஸுக்கு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன உடனே ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து பேட் கம்பெனியில் வந்து அவன் கெட்ட பழக்கம் அது இதெல்லாம் பண்ணுவான். அந்த சீன் ரவுடி சீனுன்னா இவன் போய் அலாங் வித் திஸ் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்கிற மாதிரி, அப்புறம் லவுடாக பேசுகிற மாதிரி, லவுட் மியூசிக் போட்டுண்டு கார்ட்ஸ் ஆடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சீன். அதில் சுவாமி தான் அந்த சீன் வேணும்னு போட்டிருக்காரு அதில். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுடி சீன். ஸோ சுவாமி ஆடிட்டோரியமுக்கு வந்து உட்காந்து ரவுடி சீன் அப்படின்வாரு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு நம்ம எல்டர் பிரதர்ஸ், காலேஜ் பிரதர்ஸ் எல்லாம் போய் அந்த சீன் பண்ணிட்டு ஓடி வந்து சுவாமி கால்கிட்ட உட்காருவாங்க. சுவாமி வந்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது சீனுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உங்கள் உள்ள அது இருக்குடா, அதனால தான் உங்கள் இவ்வளோ நன்னா இவ்வளோ நேச்சுரலாக வருது உங்களுக்கு. இந்த ரவுடி சீன் நேச்சுரல், ஏன்னா உள்ளே இருக்கிற ரவுடித்தனம்லாம் வெளில வருது உங்களுக்கு ஸ்டேஜில். எல்லாம் ரவுடிஸ் தான். பசங்கள்லாம் இல்லை சுவாமி சுவாமியோட பாதத்தை பிடிச்சி, இல்லை சுவாமி, இல்லை வி ஆர் யுவர் ஸ்டூடெண்ட் சுவாமி, இல்லை ரவுடி அப்படின்னு சொல்லி, தட் வாஸ் அ லவ்விங் இன்டராக்ஷன் சுவாமிக்கும் அந்த பசங்களுக்கும். நெக்ஸ்ட் டே வருவார், வந்துட்டு ரவுடி சீன் அப்படின்வார். இது 4 நாள் இதே தான் நடக்கும். ஆனால் இதில் பியூட்டி என்னன்னா, ரவுடி சீன் நடக்கும், பட் அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் சுவாமி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் நடக்கும். அதுவும் சுவாமி பார்ப்பாரு. ஏன்னா ரவுடி சீன் இஸ் ஒன் திங், பட் அதுக்கப்புறம் ட்ராமாவில் என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் கெட்ஸ் இன் டு பேட் கம்பெனி, ஹீ கீப்ஸ் டூயிங் ஆல் பேட் டீட்ஸ். கடைசியில் ஹீ இஸ் கோயிங் டு போலீஸ் வந்து அவனை வந்து பிடிக்கிற டைம் ஆயிடுது. அப்போது அவனுக்கு வந்து ஹீ ரிப்பெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிட்டு சாமியை பற்றி யோசித்து ஹீ க்ரைஸ் டு சாமி அண்ட் ஹீ கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அந்த ரவுடி சீனுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீனாக நடக்கும். அது மச் லேட்டர் வி ஆல் காட் தட். சுவாமிக்கு ரவுடி சீன் சொல்லுவார், அது மோர் இம்பார்ட்டன்ட் தட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீனு பார்த்துட்டு தான் சுவாமி போவார். ஏன்னா அது ஹீ வாண்ட்ஸ் தட் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் எல்ஸ். டிவோஷன் கூட வாண்டான்ங்கிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால் அது போகிறோம், வாட் எவர் மீன்ஸ் யூ டேக், கர்மா, பக்தி, ஞானா, எந்த மார்க்கம் எடுத்துனாலும் கடைசியில் ஐ வாண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் திங் வி லேர்ன்ட் அப்போது. தட் அந்த யூ மே கோ அஸ்ட்ரே, பட் கடைசியில் சுவாமியை வந்து யூ ஷுட் திங்க் ஆஃப் அண்ட் கம் பேக் அண்ட் கம் பேக் டு சுவாமி அப்படின்னு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கிறதுனா த்ரூ அ பஜன். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா எப்படி இவனுக்கு வந்து இஸ் அபவுட் டு கெட் காட் பை த போலீஸ். அப்போது வந்து ஒரு பெக்கர் பாய், அவனோட அப்பா குருடன். ஸோ அப்பா கையை பிடிச்சிண்டு ஒரு பஜன் பாடிண்டு ஸ்டேஜில் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு போனோம். அதுதான் சீன். ஸோ இந்த ட்ராமாலாம் கதை எழுதுறச்சே சுவாமி சொன்னார், இந்த இடத்துல ஒரு பஜன் போடுங்கண்ணா. அது சுவாமி வந்து வாட் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் சுவாமி சாய் பஜன்ஸ் கொடுக்குறதுனா, அவன் வாடு చెడిపోయినాడు, கெட்டு போயிட்டான், பட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுக்கு ஆகும், சுவாமி பற்றி எப்படி யோசிப்பான், ஒரு பஜன் இங்கே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பஜன் வந்து ஒரு சின்ன பையன் வாய்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் சுவாமி சொன்னார். சின்ன பையன் வாய்ஸ்னால் அந்த இன்னோசன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பஜன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஜன் அண்ட் பெக்கர் பாய் பண்ண சான்ஸு எனக்கு கொடுத்தார் சுவாமி. ஸோ அந்த பஜன் பாடி, ஹே ராம் பகவான் ஹே கருணா சிந்துராம்
ஏ தீன பந்து சாயிராம். ஸோ இந்த பஜனை பாடிண்டு எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு ஸ்டேஜில் ஆஸ் அ பெகர் பாய் நான் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போனோம். அது தட் இஸ் மை ரோல் இந்த இங்கிலீஷ் ட்ராமாவில். அண்ட் அதுக்கப்புறம் உடனே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீ கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அது சுவாமியை நினச்சிண்டு இந்த பஜனை கேட்டுண்டு. ஸோ த அதர் லெசன் இன் தட் இஸ் நான் சொன்ன மாதிரி த இம்பார்ட்டன்ஸ் தட் சுவாமி கிவ்ஸ் டு பஜன், சாய் பஜன் ஆஸ் அ டூல் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ என்ன இருந்தாலும் அண்ட் அனதர் திங் சுவாமி ஆல்சோ என்ன சொன்னார்னா, சின்ன பையன் வாய்ஸில் கேட்டால் அந்த இன்னோசென்ஸ்னு. ஸோ சுவாமி வந்து பஜன் பாடுறது வெறும் பாடுற மாதிரி இல்லை, அந்த இன்னோசென்ஸில் பாடணும். ஏன்னா ஒருத்தரும் சுவாமி அந்த ஒரு மியூசிஷியனோட பேசுகிறச்சே சொன்னார், நீங்கள் மியூசிஷியன்ஸ் எல்லாம் எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு. சுவாமி 6 hours 8 hours. நம்ம பசங்கள்லாம் அத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லையே. காலேஜுக்கு போகணும், இங்கே தர்ஷனுக்கு வரணும், ப்ளே பண்ணணும், ப்ரேயர் டைம் இருக்குது, டைம் இல்லையே பசங்களுக்கு. கொஞ்சம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி பாடுறாங்க, பஜன் எப்படி இருக்குன்னா, சுவாமி ரொம்ப நன்னா பாடுறாங்க அப்படின்னாரு அவர். கிரேட் மியூசிஷியன் அவர். சுவாமி சிங்கிங் வெரி வெல். ஆனால் எப்படி பாடுறாங்க, உங்களை மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலையே, ஆனாலும் எப்படி பாடுறாங்கன்னு. சுவாமி அவங்கெல்லாம் உங்களோட பசங்க இல்லை, அதனால் இல்லை அது இல்லை, எப்படி பாடுறாங்கன்னா சுவாமி தெரியாதுன்னு. சுவாமி சொன்னார், பிகாஸ் தேர் குட் அட் ஹார்ட், தே சிங் ஃபார் சுவாமி. அவள் மனசில் ரொம்ப நல்லவா, சுவாமிக்காக பாடுறா, அதனால நல்லா பாடுறா அப்படின்னு. ஸோ சுவாமிக்கு வந்து அந்த இன்னோசென்ஸ், தட் அந்த ஹார்ட்டில், தட் ஹார்ட் ஷுட் பி குட் வென் யூ சிங் அப்படிங்கிறது, தட் இஸ் ப்ரைம் மோஸ்ட் ஃபார் சுவாமி. ராகா தாள பாவான்னு பேசுகிறோம்ல பாடுறச்சே, அதில் பாவா தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறார் சுவாமி. அதனால ராகம் தாளம் விட்டுடக்கூடாது, அது கூட சுவாமி எம்ஃபசைஸ். பட் அந்த பாவம் இல்லாட்டா அந்த ராகா அண்ட் தாளா ஃப்ளாட் ஆகிடும்னா சுவாமி வரைக்கும் போகாது. ஸோ தீஸ் ஆர் த லெசன்ஸ் அரவுண்ட். இந்த ட்ராமாவில் பாட்டு கற்றுக் கொடுக்கறது ஒன்று, அந்த த்ரூ த ட்ராமா நம்ம எப்படி இருக்கணுன்றது அதுவும் கற்றுக் கொடுக்குறார் சுவாமி. ஸோ தட் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ 10th and 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிறச்சும் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணோம். அதில் கூட இதே மாதிரி தான் சுவாமி கூப்பிட்டு பாட்டெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, அதுக்கும் கற்றுக் கொடுத்தாரு. அண்டு அப்போது வந்து இட் வாஸ் அபவுட் மதர் யசோதா. அப்போது மதர் யசோதாவோட வாத்சல்ய பக்தி பற்றி சுவாமி உட்காந்து நம்மளுக்கெல்லாம் பேசுவார். ஸோ 11th வரைக்கும் ஆமாம், திஸ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பாடுறது அண்ட் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறது. பஜன் நிறைய கேட்டிருக்கோம், ரவி சார் பாடின பாட்டில் நிறைய கேட்டிருக்கோம். எல்லாருமே நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கூட குல்வந்த் ஹாலில் உட்காந்துட்டு எப்போ சுவாமி அந்த கவாலியை பாட சொல்லுவார் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். எப்போ ரவி சார் வாய்ஸில் அதை கவாலியை கேட்கலான்னு. வெரி வெரி ஃபேமஸ் கவாலி, நேயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஸ்கூலிங் முடிச்சுட்டு பிருந்தாவனுக்கு போனேன் நான் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக பிருந்தாவன்லேருந்து பர்த்திக்கு வருவோம். இப்போ கூட எல்லோரும் வரோம், ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அப்போ வரைச்சி நம்மளுக்கு சுவாமி வந்து காலேஜ் பிரசாந்தி நிலையம் காலேஜ் ஆடிட்டோரியமில் ப்ரோக்ராம், மியூசிக்கல் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் கொடுப்பார் சுவாமி. ஸோ நான் ஃபஸ்ட் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில் இருக்கிறச்சே நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கவாலி, அந்த மியூசிக் ப்ரோக்ராமுக்கு ஒரு கவாலி கம்போஸ் பண்ணியிருந்தோம். அதை சுற்றி லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ். அதோட கம்போசிஷன்லேருந்தே நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறச்சே ஃபைனல் இயரில் வந்து ஒரு பிரதர் ஹிந்தியில் எல்லாம் ரொம்ப நல்லா எழுதும். பட் த ஃபஸ்ட் கப்லெட் ஆஃப் கவாலி பாடுறதுக்கு முன்னாடி அந்த ஆலாப்பன் இருக்கும். அது வந்து இங்கே ஒரு ப்ரொஃபஸர் பிபி மிஸ்ரான்னு ஒரு ஹிந்தி ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் ஒரு புக் எழுதியிருந்தார் ஃபுல் ஆஃப் ஹிந்தி கப்லெட்ஸ். அதுலேருந்து இந்த கப்லெட் எடுத்துக்கலாம், நன்னா இருக்கு மீனிங்னு. அதில் வந்து மொஹப்பத் கா கபி தில் மே அகர் எஹசாஸ் ஹோத்தா ஹை, ஜரா ஜாக்கோ தோ பாவோகி கி சாய் பாஸ் ஹோத்தா ஹைன்னு. இல்லைன்னா உனக்கு வந்து உன்னோட லைஃப்பில் வந்து லவ் ஏதான ஃபீல் ஆச்சுன்னா உள்ள
குனிஞ்சு பாருங்க, உள்ள பார்த்தா சுவாமி தான் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. தட் இஸ் த ஒரிஜினல் மீனிங் அவர் எழுதினது. அதை எடுத்து காப்பி பண்ணி ஒரு புக்கில் எழுதிட்டு இருக்காங்க, கம்போஸ் பண்ண அந்த பிரதர். அது எப்படி தான் ஆச்சுன்னு தெரியல. அது அந்த வேர்ட்ஸ் காட் டிரான்ஸ்ஃபார்ம் டு மொஹப்பத் கி கமி அகர் தில் மே எஹசாஸ் ஹோத்தா ஹை. உனக்கு வந்து லவ் இல்லைன்னு எப்போது ஃபீல் ஆச்சுன்னா இந்த லைஃப்பில், அது நம்மளுக்கெல்லாம் வெரி ஆஃபன் நம்மளுக்கெல்லாம் அந்த ஃபீலிங் தானே வரும். எங்கேயோ வி ஆர் ஃபீலிங் த லேக் ஆஃப் லவ், எங்கேயோ லவ் கிடைக்கல அப்படின்னு. உள்ள பாருங்க, வெளில பார்க்காதீங்க, உள்ள குனிஞ்சு பார்த்தா சுவாமி கிடைப்பார். அதுதான் ட்ரூ லவ். ஸோ அந்த வேர்ட்ஸ் இட் செல்ஃப் அது எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னி வரைக்கும் அந்த பிரதர் ஹீஸ் சம்வேர் இன் உத்தரப்பிரதேஷில் இருக்கான். இன்ன வரைக்கும் கேட்டால் எனக்கு தெரியாது எப்படி அது ஆச்சுன்னு. பட் இட் பிகேம் தட் பகவதி கமி. ஸோ தட் இஸ் அதான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் சாங். இங்கே வந்துட்டு நம்ம பாடினோம் அந்த கவாலியும். நானும் ஒரு ஃபைனல் இயர், நான் ஃபஸ்ட் இயரில் இருந்தேன் யூஜி, ஃபைனல் இயர் பிரதர் 2 பேரும் சேர்ந்து பாடினோம். அந்த கவாலி ஆக்சுவலி ஒரு 10 நிமிஷம் கவாலி, வெரி லாங் கவாலி. பாடிட்டு நம்ம திரும்பி பிருந்தாவனுக்கு போயிட்டோம். அந்த மார்ச் எண்டில் எக்ஸாம் ஆனப்புறம் சுவாமி அங்கே வந்தார். சுவாமி பிருந்தாவனுக்கு வந்துட்டு பிருந்தாவன்லேருந்து பிருந்தாவனில் கொஞ்ச நாள் இருந்துட்டு கொடைக்கு போவார். ஸோ சுவாமி அங்கே வச்சு பிருந்தாவனில் நம்ம அந்த ஓல்டு கல்யாண் மண்டபத்தில் பஜன் நடக்கும், டிவோட்டீஸும் வந்து உட்காரலாங்க. ஸோ நான் ஃபைனல் இயர் பிரதர் யாரோட நான் பாடினேனோ அவன் எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கி அவன் ஊருக்கு போயிட்டான். நான் அங்கே சுவாமி வர்றாருன்னு நான் பிருந்தாவனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கல்யாண மண்டபத்தில் நம்ம பஜன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பஜன் பாடின்னு இருந்தோம். சுவாமி வந்து உட்காந்து என்னை கூப்பிட்டு, நீ வந்து புட்டபர்த்தியில் அந்த இது பாடினி, ஒரு பாட்டு பாடினேன், ஹையாக போகும் ஒரு பாட்டு, அது பாடு அப்படின்னாரு. சுவாமி எனக்கு வேர்ட்ஸ் ஞாபகம் இல்லை சுவாமி அப்படின்னேன். ஏன்னா ப்ரோக்ராமுக்கு ஏதோ ஒரு தரம் பாடினோம், அதுக்கப்புறம் 2.5 months ஆயிருந்தது, வேர்ட்ஸ் ஞாபகம் இல்லை. என்ன பண்ணுவேன்னு கேட்டார். சுவாமி எழுதி இருக்கு புக்கு, எங்கே இருக்குன்னு, ஹாஸ்டலில் இருக்குது சுவாமி, போய் எடுத்துன்னு வா அப்படின்னாரு. ஸோ நான் ஓடினேன், அங்கேருந்து போய் கபோர்ட்லேருந்து அந்த புக்கை எடுத்துன்னு வந்தப்போ சுவாமி வெயிட் பண்ணிருந்தது. அது வரைக்கும் பஜன் நடந்துட்டு இருந்தது. புக் எடுத்துட்டோன்னா சரி பாடு அப்படின்னு. ஸோ என்னோடய கிளாஸ்மேட் தான் அதுக்கு ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இருந்தான், இன்னொரு கிளாஸ்மேட் தான் அதுக்கு தப்லா வாசித்தான். ஸோ அந்த கவாலி பாடினோம். சுவாமி ஓகே உட்காந்து கல்யாண மண்டபத்தில் என்ஜாய்டு. அதுக்கப்புறம் கொடைக்கானல் போகிற வரைக்கும் நானும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் டெய்லி ஆர் ஆல்டர்னேட் டேஸ் கல்யாண மண்டபத்தில் பஜன் ஆனப்புறம் நம்ம த்ரை செஷன், த்ரை பிருந்தாவனுக்குள்ளே போய் உட்காருவோம். சுவாமி பேசுவார். ஆல்மோஸ்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ் அந்த கவாலியை பாடு. அப்போ சுவாமி வந்து அந்த ஹை பாட்டு பாடுன்னு சொல்லுவார். அதுக்கு அந்த ஹை பாட்டு பாடு அப்படின்னாரு. ஸோ நான் கவாலி பாடிட்டு இருந்தேன். ஸோ நான் சொன்னேன்ல அது ஒரு 10 நிமிஷம் கவாலின்னு. அது வந்து ஸ்லோவாக செகண்ட் டே நான் பாடச்சே அந்த எண்டிங் லாஸ்ட் பேராகிராஃப் வரதுக்கு முன்னாடி சரி ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். சரி ஃபினிஷ் பண்ணேன். ஸோ தென் நெக்ஸ்ட் டே இன்னொரு பேராகிராஃப் கட் பண்ணார். கட் பண்ணி அந்த கவாலியில் என்னென்னா ஒரு மியூசிக்கலி சொல்லணும்னா 8 பீட்டில் வரும். அதுக்கப்புறம் இட் சேஞ்சஸ் டு 7 பீட், மறுபடியும் 8 பீட்டுக்கு வரும், ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ ஃபைனலி சுவாமி அந்த 7 பீட் முடிஞ்சு டியூன் வைஸ் சொல்லணும்னா तू मेरा दिल मेरी धड़कन तू ही है मंजिल मेरी, இந்த பேராகிராஃப் தான் 7 பீட்ல இருக்கும். அது முடிஞ்ச உடனே साई बिन रहा न जाए चैन नाए मुहे चैन नाए, இந்த லைன் வந்துடும். இந்த லைன் வந்த உடனே சுவாமி வந்து லாஸ்ட் ஹை பாடு அப்படின்னாரு. ஸோ அந்த ஆலாப் ஸ்டார்ட், எல்லாரும் ஃபாஸ்ட் சாயிபின் ரஹா அந்த ஆலாப். ஸோ லிட்ரலி அந்த கவாலி இந்த ஃபைனல் ஷேப்பில் வந்திருக்கிறது சுவாமி தான் அந்த ஷேப் கொண்டு வந்தார். அதை கட் பண்ணி இதை கட் பண்ணி அவருக்கு என்ன பிடிக்குமோ வாட் எவர் இஸ் மோஸ்ட் அப்பீலிங் டு ஹிம். ஸோ இது வந்து யூ ஆஸ்க் எனி மெம்பர் ஆஃப் திஸ் டீம், யார் கம்போஸ் பண்ணா, யார் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இது சுவாமியோட கவாலி, நம்மளோட கவாலியில் ரைட் ஃப்ரம் அந்த வேர்ட்ஸ் எடுத்து மாற்றி அவர் சொல்லி டியூன் எப்படி பண்ணோம், எப்படி எது வரைக்கும் பாடணும்னு காமிச்சது அது சுவாமி தான். அண்டு இத்தனை தூரம் அந்த கவாலி
ஏன் கேட்டிருக்காரு சுவாமின்னு எனக்கே பசிலாக இருக்கும். முன்னாடி சுவாமி கேட்குறது சரி சுவாமிக்கு பிடிச்சிருக்குன்னு. பட் அப்புறமா எஸ்பெஷலி 2011க்கு அப்புறம் அது கொஞ்சம் டீப்பாக யோசிச்சா எவ்வளோ வாட் டெப்த் ஆஃப் மீனிங், எவ்வளோ மீனிங் இருக்குது அதுலன்னா. சாய் பின ரஹான ஜாயே, மொஹபத் கி கமி அது ஒரு விஷயம். லவ் இல்லைன்னா லைஃப்பில் உள்ள பாருங்க ஜரா ஜாக்கோ. தோ அப்போ கூட சுவாமி ஃபிசிக்கலாக உட்காந்துருக்கறச்சே நீ பார்த்தா த்ரோனில் சுவாமி உட்காந்துருக்காருன்னு கூட இல்லை. அப்போ கூட உள்ள பாருங்க, உள்ள பார்த்தா சுவாமி பக்கத்துலேயே இருக்காரு. அது ஒரு லெசன். मोहब्बत की कमी दिल में अगर एहसास होता है, जरा झांको तो पाओगे कि साई पास होता है. ओ करिश्मा ये उसी का है कि दुनिया खूबसूरत लगती है, वरना आदमी को आदमी क्या रास होता है. साई बिन रहा न जाए, साई बिन रहा न जाए, साई बिन रहा न जाए, साई बिन रहा சாய் பின ரஹான ஜாயன்னு பாடுறோம். சுவாமி இல்லாமல் இருக்க முடியாது நம்மளால. அதான் மீனிங். ஏன் இருக்கணும் சுவாமி இல்லாம? ஏன்னா சுவாமி எப்பவுமே இருக்காரு. சுவாமி பின்ன ரஹான ஜாய் நம்ம இருக்க முடியாதுன்னா 2011க்கு அப்புறம் இருக்க முடியாது இல்லை. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் சுவாமி அங்கே உட்காந்துட்டே கேட்பார் பாடுன்னு. சுவாமி இருக்கிறச்சு சுவாமி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு எப்படி பாடுறது? ஸோ இட் வாஸ் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். யூ நீட் நாட் ஸ்டே வித்தவுட் சாய். ஏன்னா சாய் எப்போ நம்மளோட தான் இருக்காரு. எங்கன்னா ஜரா ஜாக்கு துப்பாவோகே, உள்ள பார்த்தா அவ்வளோ கிட்டக்க இருக்கார் சுவாமி. அதுதான் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த கவாலியோட லெசன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் சுவாமி கொடுத்த சான்ஸ் தவிர அதோட டீப் மீனிங் வெரி வெரி க்ளோஸ் டு த ஹார்ட், ரொம்ப க்ளோஸாக. நீங்கள் நடித்த ஒரு ட்ராமாவில் சுவாமி வாண்டட் தட் கவாலி இன்னொரு வாட்டி அந்த ட்ராமா பற்றி சொல்லலை. ஆமாம் அது இந்த பாட்டு சுவாமிக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு ட்ராமா சைத்தன்ய மகாபிரபு ட்ராமா 1993ல் நான் முடிச்சிருந்தேன். ஆக்சுவலி ஐ ஃபினிஷ்ட் மை MBA, ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருந்தேன். அதுக்கப்புறம் சுவாமி கூப்பிட்டு இல்லை சைத்தன்ய மகாபிரபு ட்ராமாவில் நீ ஆக்ட் பண்ணு சைத்தன்யான்னு சொன்னார். அது இட் வாஸ் அ கான்வெகேஷன் ட்ராமா தான். November 22 சாந்தி வேதிக்கால் ஆச்சு. அப்போது சுவாமி இன்டர்வியூவில் கூப்பிட்டு இந்த கவாலி பாடணும் அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபுவோட சிங்கிங் ஸ்டைல் பஜன் வேற, இது கவாலி ஸ்டைல் வேற, டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டிவோட்டிஸ் மாதிரி. பட் சுவாமிக்கு என்னன்னா இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவருக்கு அலாங் வித் ராகாந்தால் நான் சொன்ன மாதிரி அந்த பாவ அது என்ன கன்வே பண்ணுறதோ அவருக்கு இட் ரீச்சஸ் ஹிஸ் ஹார்ட். இல்லை, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எனக்கு பிடிக்கிறதா இந்த மியூசிஷியன்ஸ் பிடிக்கிறதா அதெல்லாம் தேவையே இல்லை, சுவாமிக்கு பிடிக்கிறதானே. இல்லை ஒரு தடவை அப்படி தானே ஆச்சு. இன்டர்வியூ ரூமில் சுவாமி மியூசிக் குரூப் எல்லாம் கூப்பிட்டுட்டு சுவாமி ஒரு பாட்டை பற்றி கேட்டுட்டு இருந்தார். இந்த பாட்டுக்கு அப்புறம் என்ன வரும்னா, சுவாமி இந்த இடத்துல அந்த ஹூவர்ஸ் அப்போ மியூசிக் டைரக்டராக இருந்தால் நம்ம ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், சுவாமி இந்த இடத்துல வேற ஏதோ மியூசிக் வரும். சுவாமி சொன்னார் அந்த இடத்துல வீணா மியூசிக் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இவர் இல்லை சுவாமி இல்லாமல் இருந்தால் ஓகே. சுவாமி 2 தடவை சொன்னார். இல்லை சுவாமி இப்படி விட்டான்னு சொல்லியிருக்கான் சுவாமிக்கு. அந்த மாதிரியும் இருந்திருக்கோம் நம்ம. ஸோ சுவாமி தும்ஹாரா இச்சா அப்படின்னு, உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் டெய்லி உள்ள கூப்பிட்டு இருந்தார் சுவாமி பஜன் குரூப்பை. ஆனால் இந்த பையனோட பேச மாட்டேங்கிறார். அவன் சுவாமி பாதத்துக்கிட்டே உட்காருவான், எல்லாரோடையும் பேசுவார் சுவாமி.
இவனோட பேச மாட்டார். இவனுக்கு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் இவனுக்கு பயங்கரமா என்ன சுவாமி ஒரு பார்க்கவே மாட்டேங்கிறார், என்ன அவனுக்கு ஹி ரியலைஸ் சுவாமி சொல்லறச்சே நான் சொல்லிடுறேன், ஆமாம் சொல்லியிருக்கணும் இல்லைன்னு. அவன் வந்து அழுதுன்னு இருந்தான். அழுது அவனோட டியர்ஸ் எல்லாம் சுவாமி ஸ்வீட். அப்போது சுவாமி வந்து கியா கர்த்தேன்னா அழுதுன்னு இருந்தான். கியா என்ன ஆச்சுன்னு கேட்டார். இல்லை சுவாமி மன்னிச்சிடுங்க சுவாமி, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்போ சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணார், நீ யாருக்காக பாடுறீங்கோ, யாருக்காக மியூசிக் ப்ரோக்ராம், உங்களுக்காக. அப்புறம் எனக்கு பிடிக்கிறது தான் நீங்கள் வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இஸ் ஸோ ஸ்வீட். அவ்வளோ வரைக்கும் இறங்கி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க சுவாமி. ப்ளஸ் எனக்கு பிடிக்கிறது தானே நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு பிடிக்கிறது இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். ஸோ கமிங் பேக் டு இந்த சைத்தன்ய மகாபிரபு ட்ராமால சுவாமி அந்த கவாலி வைக்கணும்னா வைக்கணும், ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு. நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஆனா அவர் தான் நம்மளோட கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கிறதோ அதுதானே பாடணும். இந்த யுகத்துல அவருக்கு கவாலி வேணும், வை நாட்? ஸோ அது வேற சொன்னாரு, சைத்தன்ய மகாபிரபு பாடுறோம். ஸோ சாய் பினார், சாய் பேர் இல்லை ஷாமவி அப்படின்னு. ஸோ அந்த ட்ராமா லாஸ்ட் சாங் ஷாம பின் ரான ஜாயே. ஸோ சைத்தன்ய மகாபிரபுக்கு ஹி கேனாட் லிவ் வித்வுட் ஷாமா. நம்ம லைக் வி கேனாட் லிவ் வித்வுட் சாயினா ஹி கேனாட் லிவ் வித்வுட் ஷாமா அப்படின்னு. ஏன்னா சுவாமி அந்த சைத்தன்ய மகாபிரபு ட்ராமா கூட வந்து பேசிட்டு இருக்கச்சா அதுதான் நம்மளுக்கு சொல்லுவார். பாருப்பா சைத்தன்யா மகாபிரபு எந்த மாதிரி டிவோஷன்னா, அவன் வந்து டோலக் எடுத்துட்டு ஸ்ட்ரீட்ஸில் போவான் பஜன் பாடிண்டு. அவன் ஜெல்லஸாக இருப்பான். அவன் அந்த வில்லேஜில் இருக்கிறவாள் வந்து அவன் பாடிண்டே இருக்கிறச்சு அந்த டோலக் வந்து அவன் கையிலேருந்து பிடுங்கிட்டு போயிடுவான். சரின்னு யார்கிட்டேருந்தோ ஒரு இந்த சிம்பிள் இந்த தாளம் எடுத்துட்டு தாளம் வாசிண்டே பாடிண்டே போவான். அதுவும் பிடுங்கிண்டே போயிடுவான். ஜனங்க அவ்வளோ ஜெல்லசி அவனை பார்த்தா, ஆனாலும் விடமாட்டான். சாமி கிருஷ்ணர் என் கை இருக்கு, நீங்க கொடுத்த என் குரல் இருக்கு, இதை வச்சு நான் யாரும் நிறுத்த முடியாது, நான் உங்களுக்காக நான் பாடிண்டே தான் இருப்பேன் அப்படின்னு சுவாமி சொல்லுவார். யாரு வழியில வந்து ஸ்டாப் பண்ணாலும் அந்த டிவோஷன், த கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் காட் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். யார் வந்து தடுக்க பார்த்தாலும் நீ வந்து யூ ஷுட் நாட் ஸ்டாப், அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு இஸ் ஆல்வேஸ் இன் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்னா there was no difference between his consciousness and Krishna's consciousness. யார் என்ன. ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி சுவாமி நம்மளுக்கு இன்ஸ்பயர் பண்ணி, நீ ஸ்டேஜுக்கு போனால் நீ யூ ஷுட் நாட் பி, உன் பேர் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டிவோஷன் வரணும். ஸோ திஸ் இஸ் another டீச்சிங் ஆமாம் த்ரூ ட்ராமா. நான் சொன்னேன் இல்லை, நம்ம பாடுறது நம்ம மியூசிக் பண்ணுறதெல்லாம் சுவாமியை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ பஜன் குரூப்பில் எப்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னா, தேர் ஆர் ஒகேஷன்ஸ் நம்ம வந்து நம்ம மியூசிக் ப்ரோக்ராம் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்திருக்கும், பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப அவருக்கு வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு சுவாமி சப்போஸ் ஒரு தரம் நிறைய ப்ராக்டிஸ் ஆகலை, இல்லாட்டா தொண்டை கொஞ்சம் சரியா இல்லைன்னா அந்த தட் கைண்ட் ஆஃப் சரண்டர் தட் கம்ஸ், சரண்டர் பண்ணி சுவாமி நீங்கள் தான் பார்த்துக்கணும், சுவாமி நீங்கள் தான் பாடுங்கன்னு அந்த நிஜமாக உள்ளேருந்து அந்த ஃபீலிங் வரும் இல்லை. அப்போ சுவாமி ஒரு மாதிரி நம்மளுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்கார். நம்ம வந்து ஒரு தரம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நான் தான் பண்ணுறேன்னு போச்சு வேறு மாதிரி ரியாக்ஷன் கிடச்சிருக்கு. ஒரு தரம் நம்ம மியூசிக் ப்ராக்டிஸுக்கு ஹாஸ்டலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாளைக்கு ப்ரோக்ராம்னா மறந்து போயிட்டேன் எந்த ஃபெஸ்டிவல்னு. அதுக்கு ப்ரீவியஸ் நைட்டு நம்ம மியூசிக் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஹாஸ்டலில். சில பசங்கள்லாம் வந்து ப்ராக்டிஸை கேட்கலான்னு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. நம்ம ப்ராக்டிஸ் முடிஞ்ச உடனே அந்த பசங்கள்லாம் வா பிரதர்ஸ் சூப்பர், டூ குட், யூ ஆர் கோயிங் டு பிளாஸ்ட் ஆஃப் டுமாரோ, அப்படின்னா ரொம்ப நன்னா பாட போகிறீங்க எனக்கு நாளைக்கு எல்லாம் சொல்லி நன்னா பம்ப் பண்ணி விட்டுட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ப்ரோக்ராமில் உட்காந்துருக்கோம்.